வெல்கம் டு மை சேனல். இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம நார்மலாக இட்லி பானையில் வச்சா வைப்போம் இல்லைங்களா, ஆனால் வேறு மெத்தடும் இருக்குது. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் இதை போட்டுக்கிறேன். அகலமான பாத்திரத்தில், நல்ல அடியகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இது நல்லா கட் பண்ணிக்கோங்க. தோல் நீக்க முடிஞ்சால் நீக்கிக்கோங்க, இல்லை அப்படியே முழுதாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதில் நான் பாருங்கள் 8 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு காமிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா, இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதை அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். வெந்தோடனே எப்படி தெரியும்னா, இந்த கலர் மாதிரி இருக்க பாருங்கள், பார்க்கும்போதே தொட்டாவே நல்லா தெரிஞ்சு போயிடும். மெத்துன்னு இருக்கு. உடனே இது வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். 2-3 நிமிஷம், 2 நிமிஷம்னு சொல்ல முடியாது, 3-5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது வெந்தோடனே காமிக்கிறேன். இது பாருங்கள், இதில் வச்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கருப்பட்டியோ வச்சு அதில் நீங்கள் வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, இது முடிஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெந்துடுச்சு. போதும் இந்த அளவுக்கு. அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இருங்க காமிக்கிறேன். பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டும், நிறைய ஸ்வீட்டோடு இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. மினிமம் ஸ்வீட்டோடு தான் தெரியும். ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையோட ஸ்மெல்லெல்லாம் அதில் வரும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.